ஒரு 7ஆம் வட்டம் 12 வருஷம் தான். ஆமா 12 வருஷம். ஆமா 12 வருஷத்துல முடிஞ்சிருங்க. அதானே யாரா இருந்தாலும் அதானே. வட்டம் தவறிட்டா நட்டம் தானே. நட்டம் தானே. ஆமா கதவுல போதே அடைச்சுக்கணும். அதனால் ஒரு மனிதனுடைய வாழ்வு ஓஹோன்னு வாழ்ந்தோம்னா 12 வருஷம் தான். ஆனா இந்த அரக்கன் தவம் இருக்கிறதும் 12 வருஷம். அதானே அதிலே சுதாரிச்சிருக்கணும். உண்ணனானா உறங்கினானா அண்ணன் தண்ணி குருந்த குடிச்சானா அவனுக்கு சாப்பாடே கிடையாது. அவனுக்கு சாப்பாடு அரக்கனுக்கு என்ன தெரியுமா? காத்து தான் ஆகாரம். ஆமா காத்தை சுவாசித்தான் ஆகாரமாக அருந்தனா உறங்கினானா உறங்கினாம எப்படி தவம் இருப்பான்? அப்படியா? ஆமா கண்ணை பொத்திட்டு தவம் இருக்கான். கண்ணை மூடி கரத்தை ஏந்தி கடவுளை தேடி தவம் இருக்கான். இப்படி தவம் இருக்கக்கூடிய வருஷம் 1 வருடம் இல்ல 2 வருஷம் 12 வருஷம். ஒரு 7ஆம் வட்டம் தவம் இருந்தான். இப்படி 12 வருஷம் பாரதவன் செய்ய செய்ய அரக்கனோட தவமதுதான் அரக்கனோட தவமதுதான் ஆகாயம் பூமிக்குமா ஆகாயம் பூமிக்கும் இந்த அழகு தவம் வளருதை மண்ணுக்கும் விண்ணுக்கும் மாதவஜி வளருதையோ அரக்கனோட தவம் அதுதான் கைலாசம் வருகுதையா. கைலாசம் வந்த போது ஆடாத கைலாசம் ஆடியா செய்யுதையோ நகலாத கைலாசம் அரக்கனோட தவத்தாலே இந்த கைலாசம் நகழுதை. தவத்தினால நகழுதையோ இந்த அரக்கன் செய்த தவம் அதுதான் கைலாசம் வந்த போது அரக்கன் செய்த தவம் 12 வருஷம். பாரதவன் செஞ்சாமல்ல அரக்கன் தவம் ஆகாயம் பூமிக்கும் அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அப்பேற்பட்ட தவமானது கையிலைக்கு வர காச்சானு பாக்கி ஆதி கைலாசம் வர அரைச்சானு பாக்கி. அரக்கன் தவத்தால ஆடாத கைலாசம் ஆடி அசையுது. நகலாத கைலாசம் நகலும்படி ஆடுது. பார்த்தா பார்வதி பகவான் கிட்ட கேக்கா ஈஸ்வரனையோன இன்னும் இல்லாத இருநாளா இன்னைக்கு இருப்பதென்ன சாமி ஆடாத கைலாசம் இன்னைக்கு ஆடுகிற விவரம் என்ன சாமி நகலாத கைலாசோ நகலுகிற விவரம் என்ன ஆண்டவன பகவான உள்ளத உள்ளபடி ஒளியாம சொல்லிடு நடந்தத நடந்தபடி எங்க நாதன் ஜீவன் சொல்லிடு. எங்க நாதன் ஜீவன் ஆண்டவன பகவான் உள்ளத சொல்லலன்னா உம்மை சும்மா விட மாட்டேன். இரு நடந்தத சொல்லலன்னா ஆக்க மாட்டேன் அவிக்க மாட்டேன் ஆளனோடு பேச மாட்டேன் நான் பொங்க மாட்டேன் பொறிக்க மாட்டேன் பொங்க மாட்டேன் பொறிக்க மாட்டேன் இந்த பூமான் கூட பேச ஆதி பராஜயத்தை ஆண்டவங்கிட்ட பிடிவாதமா காட்டுட்டா. இறைவா இவ்வளவு காலமாக இந்த கைலாசம் ஆடினது கிடையாது அசைஞ்சது கிடையாது. இன்னைக்கு மட்டும் புதுமையா இருக்கு. விவரம் என்ன? உங்க கூட இந்த சத்தியான பார்வதி ஒரு உடலோடு ஒரு உயிரா இருக்கேன். சக்தி இல்லன்னா சிவம் இல்ல, சிவம் இல்லன்னா சக்தி இல்ல, சக்தியும் சிவனும் இல்லன்னா இந்த சர்வ உலகமே கிடையாது. சலாம் அலைக்கும்.
ஆமா ஆதி கைலாசத்தில ஆமா அரக்கன் செய்யும் தவத்தை கண்டு கண்டி ஆதி பராசக்தி கேக்குறா, அங்காக்கால் இறைவா ஆண்டவா இந்த ஆடாத கைலாசம் ஆடி அசையும் விவரம் என்ன? தெரியணும் சாமி. நகலாத கைலாசம் நகலிக்கிற விவரம் என்ன சாமி? என்ன சாமி உண்மையை சொல்ல போறியரா? சொல்ல போறீடா? உள்ளத சொல்லணும், உங்க கூட வாழ மாட்டேன், இருக்க மாட்டேன் உங்க கூட. ஆக்க மாட்டேன், அவிக்க மாட்டேன், ஆளும் கூட பேசவே மாட்டேன், மாட்டேன், இன்னையில இருந்து பேச மாட்டேன், பொங்க மாட்டேன், பொறிக்க மாட்டேன், புருஷன் கூட பேச மாட்டேன். மாட்டேன் அப்படி சொல்லுங்க சீனியா. ஆமா சண்டைக்கு நிக்கா, அதானே புருஷன்கிட்ட மல்லுக்கு நிக்கவும் பகவான் இணைவாரு. அதானே அவர் ஒத்த மனுஷன், பைத்தியார மனுஷன். ஆமா. அதானே அச்சனை சிக்கன சக்கரை மாதிரி பகவான் பேங்க பேங்க முழிக்காரு. முடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த பார்வதி கேட்கால எங்க காட்டா இவன் எங்க இல்லாம யார சொல்ல, அதானே இந்த அரக்கனை சொல்லமுல போய் வரம் கொடுப்போம் நம்மளை கூப்பிட்டுருவாளோ என்று பயந்து பதறி பகவான் சொல்லுதார், ஏ சத்திய பார்வதிய பார்வதிய ஆடாத கைலாசம் ஆடுகிற விவரம் தானே அசுரமன்ன வல்லரக்க ஆண்டவனை தேடிக்கொண்டு அறந்தவசி செய்து வார பகவானது அடிகொண்டு பாவி என்ற வல்லரக்க அவன் பாரத்தாவம் செய்து வாரான். அரக்கன் பாரத்தாவம் அரகனுடதவத்தால் ஆடாத கைலாசம் ஆடி எங்க செய்யுதம்மா அந்த வல்லர கந்தவத்தினால வையகமே ஆடுதம்மா ஈஸ்வரிய பார்வதிய அந்த அரக்கனுட தவத்தாலே அரக்கனுட தவத்தாலே ஆதி கைலாசம் ஆடுதம்மா. ஆதி கைலாசம் அப்படியே ஆண்டவன் சொன்ன போதே ஆதிசக்தி பார்வதியால் ஆண்டவன் கிட்ட பராசக்தியானவா பார்வதி சொல்லுதா, இறைவா இறைவா ஈஸ்வரா இந்த அசுர மன்னா அரக்கன் தவம் இருக்காம்னு சொல்லியல, இப்பேற்பட்ட அசுர மன்னனாகிய வல்லரக்கராஜனுக்கு ஆண்டவன் பகவானு அரிய வரம் கொடுக்கணுமே, தவம் இருக்கும் அரக்கனுக்கு ஏ அரக்கனுக்கு சாமி வரம் எது கொடுக்கணுமே. பைய பைய ஆசாரமாடணும், பின்னால கம்பிடக்கு எங்க ஆண்டவ பகவானே வரமது கொடுக்கலன்னா பகவான விட மாட்டேன், அரிய வரம் கொடுக்கலன்னா கொடுக்க ஆண்டவனை விட மாட்டேன். பிரபுதேவ டான்ஸ் கொடுக்கல இறைவா இந்த அசுர அரக்கனுக்கு நீங்க வரம் கொடுக்க போறீரா இல்லையா? எப்படி செய்ய போறிய? நீர் கொடுக்கட்டீரா இல்ல நான் போய் கொடுத்து வரட்டா? பார்வதி நீ போவாத. பார்வதி நீ போக கூடாது. ஆமாம்மா. அவன் பொல்லாத முருக்கன். பொல்லாத முருக்கனுக்கு எத்தனை புத்திகளை சொன்னாலும் நல்லா இருக்குண்டான புத்தி அரக்கனுக்கு ஒரு காலமும் வராத. எக்காலமே வராது. அவனுக்கு அந்த அஞ்சல் அறிவு தானே வேலை செய்யும். ஆமா. ஆமா. 6 அறிவு என்னைக்கு அரக்கனுக்கு வேலை செஞ்சது?
அப்படியா? அம்மா அரக்கம் உள்ள போயிருக்காமலா? அரக்கனுக்கு 6 அறிவு வேலை செய்யாத. உள்ள போயிருக்காமலா? ஆமா. அதானே 1.5 வாட்டி இருக்குமா? அம்மா. அதனால இந்த அஜர அரக்கன் அரக்கன் இப்படி தவம் இருந்துகிட்டு இருக்கான். நீனு போய் வரம் கொடுக்க முடியாது. முடியாதும்மா. நான் போனாலும், அம்மா மூவர் போனாலும், முடியாது. முனிவர் போனாலும் முடியாது. அதனால இந்த அஜர அரக்கன் செய்த வருடமா 12 வருட தவம். தவம் இல்ல. இவன் பார தவம் செய்ததாலே, தவம் இருந்த பெருமையாலே அசுரமன்ன அரக்கனைத்தான் ஆதி கைலாசம் அழைக்கணுமே. இப்பேற்பட்ட அரக்கன் செய்த தவத்திற்கு பெருமைக்கு நம்ம நேரில் போய் வரம் கொடுத்தால் ஆகாது அம்மா. இப்பேற்பட்ட அரக்கனை ஆதி கைலாசம் அழைத்து வரணும். எங்க ஆண்டவனும் சொன்ன போது ஆதி ஜதிக்க குறால இந்த அரக்கனை அழைப்பதற்கு ஐயா அழைப்பதற்கு ஆதி கையில யாரு இருக்கா? ஆதி கையில யாரு இருக்கா? யாட்டிய கட்டிக்கோங்க. ஆதி கையில அப்ப ஆண்டவனும் சொல்லுவார ஈஸ்வரிய பார்வதிய அது ஈசானிய பார்வையில அது கண்ணு 2 பொண்ணு நேரம், அது காது 2 வெள்ளி நேரம், அது கொம்பு 2 செம்பு நேரம், அது நெத்தியில சுட்டி உண்டு, அது குழம்புனாலும் ஜலம்பு வெள்ளை, அது யாரு வாழு காலங்கண்ணு, அது கால நலம் அடக்கி இருக்கு, ஏ மடக்கி இருக்கு, கடவுளையும் பார்த்து இருக்கு, கடவுளையும் பார்த்து இருக்கு ஐயா. கடவுளையும் பார்த்திருக்கே, கடவுளையும் பார்த்திருக்கே, அது என்னுடைய வாகனம்தான். நந்திதேவன் வந்தாரானா அரக்கனை அழைச்சிருவார். ஏ பார்வதி, என்னுடைய வாகனமான ரிஷபகாலைஞன் நந்தீஸ்வரன் போனால் போவான். அவர் போனாலே போதும், அந்த அரக்கனை எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சி கைலாசம் அழைத்து வருவான் பார்வதி. அப்ப உடனே அலங்கசாமி நந்தியை கூப்பிடுங்களே என்று ஆதிபராஜத்தி ஆண்டவன் சிவனார் இடத்திலே முறையிட, என் மகனே நந்தி தேவா எழுந்தரித்து வாமகன ஈஸ்வரேனும் அழைத்த போது எப்பாடு திருந்த காலங்கண்ணு பதறி முளைச்சிடும், பகவா முன்ன வந்துடு, முக்காலம் வளமே வந்து முடிவணங்கி நமஸ்கரிக்கு 4 தரம் சுத்தி வந்து அதை சிவனார வணங்குதையா. அப்பேற்பட்ட நந்தி தேவ 5 தரம் சுத்தி வந்து ஆண்டவன் சிவனார வணங்குவாரா. ஆண்டவன் சிவனார காலனால தண்டலிட்டு கடவுளை வணங்குவாரா. கடவுள் முன்னை வருவாரா. ஈஸ்வரனை அறையோனே என அழைத்த விவரை என்ன, அத்த சாமா அழைத்ததென்ன, அத்த சாமா அழைத்ததென்ன, எங்க ஆண்டவனை சொல்லிடுங்கோ.
எழுந்தரிச்சு வாடா ஐயா. எழுந்து வாப்பா சீக்கிரம். எப்பா ஏ நந்திதேவா சீக்கிரம் வா. சீக்கிரம் வாப்பா. டயம் என்ன ஆகுது? நேரம் ஆகுதுலப்பா. 12 மணிக்கு கூப்பிடுதியப்பா. அதானே சாமாதி சாமம் போல. அம்மா அத்தை சாமம் கூப்பிட்ட உடனே அவன் அதறி பதறி எந்திரிச்சாரு நந்தீஸ்வரன். எப்படி என்னடா நேரம் கட்ட நேரத்துல இந்த சிவபெருமான் நம்மளை கூப்பிடுதாரு. கூப்பிடுதாரு 12 மணிக்கு. மணி என்ன ஆகுது? 11:30 தானே ஆகுது. அதானே இப்ப கூப்பிட்டுருக்காரு நம்மள கூப்பிட்டுருக்காரு. அவன் இப்ப படியளக்க போக மாட்டாரு. அதானே நம்மளை கூப்பிட்டது எதுக்குன்னு தெரியலையே என்று ஓடோடி வந்து இறைவனை வணங்கி இறைவா என்னை சாமம் போல அழைத்த விவரம் என்ன? காரணம் என்ன சாமி? அத்தை சாமத்துல கூப்பிட்ட விவரம் என்ன? என்ன சாமியோ என்ன நந்தீஸ்வரன் கேட்க எப்பா ஆமா உன்னை அழைத்த விவரம் என்ன தெரியுமா? என்ன விவரம்? உன்னை அத்தை சாமம் அழைத்த காரணம் என்ன சாமி? பாதாள உலகத்திலே வல்லரக்கன் என்ற ஒரு அசுரன் இருக்கிறான். அப்பேற்பட்ட அசுர அரக்கன் என்னை தேடி 12 வருஷமா தவம் இருக்கான். இருக்கானப்பா. அண்ணன் நீ முடியாம கவுந்ததுல சிந்தையுமா சிந்தையுமா இருக்கான். சிந்தையா இருக்கான். சிந்தையா இருந்து தவம் இருக்கான். இருக்கானே தவமானது ஆகாய பூமிக்குமாக அழகு தவம் வளர்ந்துடுது. 12 வருஷம் தவத்தினால பார கைலாசம் வந்துடுது. ஆடாத கைலாசத்தை ஆட்டி அசக்கி நகலாத கைலாசத்தை நகலும்படி ஆட்டுது நந்திதேவா. இப்பேற்பட்ட தவம் இருக்க அரக்கனை போய் நீ பூலோகத்துல போய் கூட்டிட்டு வரணும். உன் வேலையை நீ தான் செய்யணும். நந்தீஸ்வரன் கேட்டார் கடவுள்கிட்ட, இந்த அரக்கனை அழைக்க கைலாசத்துல வேற யாருமே கிடையாதா? எத்தனை பேர் இருக்காங்க? நான் தான் இருக்கணும். என் கணவதி இருக்கத்தனே தான். கணவதி வேண்டாம். அவன் பச்சனை பலகாரத்தை கண்டா அங்கனே குத்த வச்சுருந்துருவான். போய் இருந்துக்கிடுவான். இளைய மகன் வேல்முருகன் இருக்கம்ல, அவன் ஆயிப்படாது. அவனாகாதோ? அப்போ நான் தான் போனமா சாமி? ஏ ஒன்னாலதான்டா முடியும். முடியும்பா. நீ போய் அரக்கனை எப்படியாவது போய் கூட்டிட்டு வா. கூட்டு வாப்பா. நான் போய் கூட்டு வாரேன். நான் அவனை முதுகுல சமக்கணுமா? சமக்க வேண்டாம். நீ இல்ல கையில தூக்கிட்டு வரணுமா? வேண்டாப்பா. அப்ப எப்படி நான் அவனை கூப்பிட்டு வர? அதானே அதுக்கு ஒரு வழியை சொல்லுங்க. நான் உங்களை சமந்த முதுகாலா அரக்கனை போய் எப்படி சமக்க முடியும்? சமக்க முடியும் சாமி. நான் உங்களுக்கு வாகனமா அரக்கனுக்கு வாகனமா? அதானே என் மதி இழந்து மானத்தை இழந்து நான் போக மாட்டேன். சாமி. அரக்கனை அழைக்கிறதுக்கு எனக்கு ஒரு தகுந்த வரத்தை கொடுங்க. நான் போய் அவனை போய் சீக்கிரம் கூட்டு வரேன். அவனு ஒண்ணு ஆண்டவன் சிவபெருமா தெய்வலோகத்திலிருந்து தெய்வ கொள்கையை கொண்டு வர சொன்னார். கொள்கை வரத்தை வாங்கி நந்தி கையிலே கொடுத்து, அப்பா இதான் கொள்கை வரம். இந்த உலகத்தில் 14 உலகத்துல எங்க போனாலும் கிடைக்காது. இந்த கொள்கை வரத்தை கையில வாங்கி அரக்க எங்க தவம் இருக்கானோ அவன் கையில கொடுத்து கன்னத்துல ஒதுக்க சொல்லு. அவனுக்கு ரெக்க முளைக்கும் அப்படின்னா உடனே அப்படி சொல்ல உடனே சொல்லுங்க சாமி, நான் போய் அரக்கனை சீக்கிரம் கூட்டு வரேன், நேரம் ஆயிடுதுல்ல அப்படின்னு சொல்லி அந்த கொள்கையை வாங்கியது ஒரு நந்திதேவன். ஏ ஆதி வெள்ளி கையிலை விட்டு, ஆதி வெள்ளி கையிலை விட்டு அழகு மகன் நந்திதேவன் கைலாசம் மலையும் விட்டு அந்த கருணஜிங்லி பாதை விட்டு ஏ மலையும் விட்டு பாராமை பாரம் நேரைகள் ஒரு சுனை இத்தனையும் தான் கடந்து 7 உலகமெல்லாம் ஐயா தேடி வர நந்தி தேவன் ஏட்டியா வருது உலகமெல்லாம் ஏ கைலாசம் மலையும் விட்டு இந்திரலோகம் சந்திரலோகம் யமலோகம் தவலோகம் சத்திலோகம் பூலோகம் வாயு லோகம் வரணலோகம் 7 உலகம் எல்லாம் 7 உலகம் எல்லாம் ஏ தேடி வர நந்தி தேவன் அவடி தேடி பார்த்து வரும் பொழுது அரக்கனை காணாம வெம்பிதான் புலம்புதார். அரக்கனை தேடி பார்க்கவே முடியல.
ஏம்னா என்ன இவர் பகவான் எங்க தவம் இருக்கான்னு பகவான் சொல்லியும் விடல. நம்மகிட்ட சொல்லி விடலையே. அவன் தெருவு என்ன, அவன் வீடு என்ன, அவன் கதவு நம்பர் என்ன, சரியா சொல்லலையே. அவன் செல் நம்பர் என்ன சொல்லலையே. அதை சொல்லி இருந்தா போன் போட்டாவது கேட்டிருப்பாரு. நான் கேட்டிருக்கலாம் எங்க இருக்குன்னு. அதானே. ஆமா ஆமா. இருப்பிடம் தெரியாம நம்ம அவனை எங்க போய்த்தாட அதானே முடியாது. இருப்பிடம் அவன் எந்த காணகத்துக்குள்ள இருக்கானோ, தெரியலையே. எந்த ஆத்துக்குள்ள இருக்கானோ, கிணத்துக்குள்ள இருக்கானோ, எந்த கிணத்துக்குள்ள இருக்கானோ, எந்த மலைக்குள்ள இருக்கானோ, அவன் எங்க இருக்கான்னு நமக்கு தெரியலையே. தெரியலையே. மேட்டுப்பாளையம் மலையில அங்க இருக்கான். அது பத்தியெல்லாம் நந்திக்கு தெரியாத அண்ணாச்சி. அதானே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அரக்கனை காணாம தேடுதாரு. நந்தீஸ்வரன் பங்குனி சித்திரை மாசம் வேணா கொதிக்க வெயில்ல, ஆமா வேணா கொதிக்க வெயில்ல நடந்து நடந்து வராரு. வரக்கூடிய நந்தி தேவருக்கு இந்த அரக்கனை காணாம வெயில்ல இருந்து புலம்ப ஆரம்பிச்சுட்டாரு. எப்படி புலம்புதாரு தெரியுமா? எப்பவும் காண்பேனோ அரக்கனை, எப்பவும் காண்பேனோ, எப்பவும் காண்பேனோ அரக்கனை, எப்பவும் காண்பேனோ, எப்பவும் காண்பேனோ. இன்னமும் காணலையே அரக்கனை, அண்ணமும் காணலையே. ஆமையா எப்பவும் காண்பேனோ, ஏ காலு கடுக்குது கை காலு நோகுது, வேணல் அடிக்குது வெந்து திரளாகுது, உணவு உருவுது உள்நாக்கு சுத்துது, இன்னமும் காணல பாவி அரக்கன, எப்பவும் காண்பேனோ அரக்கனை, எப்பவும் காண்பேனோ, அரக்கனை எப்பவும் காண்பேனோ, இன்னமும் காணலையே அரக்கனை, அன்னமும் காணலையே. அவையா எப்பவும் காண்பேனோ, அன்னமும் காணலையே. நான் ஈரேழு லோகமும் தேடியும் பார்த்தேன், தேடியும் பார்த்தேன், இன்னமும் காணல பாவி அரக்கன, பாவி அரக்கன. பாரேழு லோகமும் தேடியும் பார்த்தேன், லோகமும் தேடியும் பார்த்தேன், இன்னமும் காணல பாவி அரக்கன, இன்னமும் காணல பாவி அரக்கன. நான் எப்பவும் காண்பேனோ அரக்கனை, எப்பவும் காண்பேனோ, எப்பவும் காண்பேனோ, அரக்கனை எப்பவும் காண்பேனோ, எப்பவும் காண்பேனோ. இன்னமும் காணலையே அரக்கன, அன்னமும் காணலையே. அமையா எப்பவும் காண்பேனோ, அன்னமும் காணலையே. இப்படியாக அரக்கனை காணாம நந்தீஸ்வரன் பங்குனி சித்திரை வேணா கொதிக்க வெயில்ல இந்திரலோகம், சந்திரலோகம், வாயுலோகம், வர்ணலோகம், யமலோகம், தவலோகம், சத்தியலோகம், பூலோகம், இரேழு உலகம் எல்லாம் அரக்கனை தேடுதாரு, கண்டுபிடிக்க முடியல. முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. ஆமா அரக்கனை காணாம எங்க இருக்கான் எங்க இருக்காமனு பங்குனி சித்திரை வெயில்ல வேணா கொதிக்க வெயில்ல தேடி தேடி வாரார். வாரவரி இமயமலைக்கு வந்துட்டாரு வடக்கா. ஆமா இமயமலைக்கு யாருமே போக முடியாது. அங்க வந்துட்டாரு. இமயமலை பக்கத்துல ஒரு யமுனா நதியும் ஒரு படர்ந்த ஆலமரமும், அந்த ஆலமரத்துக்கு அடியில இருந்து சிவாய நமக என்று சிவனுடைய மந்திரம் தெரியுது. ஆண்டவன் சிவாய நமக என்று, சிவாய நமக என்று சிவனுடைய மந்திரத்தை உச்சரிக்கும் சத்தம் கேக்கு அந்த இடத்துக்கு நந்தி தேவன் வராரு. நந்தி தேவன் வந்த உடனே இந்த இடத்துல தானே சிவனுடைய மந்திரம் கேக்குன்னு பக்கத்துக்கு வந்தார். அப்படி வந்த இடத்துல அழக நந்திக்கு சிவனுடைய நாமம் எப்படி கேட்க தெரியுமா? ஈஸ்வரனே எறையோனே சம்போ சங்கரா, ஈஸ்வரனே எறையோனே சம்போ சங்கரா, சாம்போ சங்கரா, ஏழையும் தாவத்தை பாரும் ஆண்டவனை, ஏழையும் தாவத்தை பாரும். ஏ சாம்போ சங்க, ஏழையும் தாவத்தை பாரும், ஏழையும் தாவத்தை பாரும்.
ஐயா பகவானே பரம்பொருளே சம்போ சங்கர இந்த பாவியுட தவத்தை பாரும் சம்போ சங்கர ஆண்டவனே பகவானே சம்போ சங்கர யாம்புசங்க அரக்கனுட தவத்தை பாரும் சம்போ சங்கர ஆண்டவனே அரக்கனுட தவத்தை பாரும் சம்போ சங்கர சம்போ சங்கர அரக்கனுட தவத்தை பாரும் சம்போ சங்கர ஆண்டவனே அரக்கன் தவத்தை பாரும் ஐயா அடியாருக்கு அடியாரல்லோ சம்போ சங்கர இந்த அடியேனுட தவத்தை பாரும் சம்போ சங்கர இறைவா என்ன குற்றம் நானும் செய்தேன் சம்போ சங்கர சாம்ப சங்கர் இன்னும் மனையழகலையா சம்போ சங்கர உங்களுக்கு இன்னும் மனையழகலையா சம்போ சங்கரோ சம்போ சங்கர சம்போ சங்கர என்னோ மனையழகலையா இப்படி பகவானுட ராமன் சொல்லிய அவன் சொல்லி பாரத்தவன் செய்து வாரான் இது வர்றான் கையனுட ராமன் சொல்லி ராமன் சொல்லி இருந்ததவன் செய்து வாரான் இது வர்றான் கடவுளுட ராமன் சொல்லி கடவுளுட ராமன் சொல்லி அரக்கன் கடிய தவம் செய்துவார்